வெசாக் விடுமுறையில் மாற்றம் செய்யப்பட்டது. விசேட வர்த்தமானி வெளியீடு என்பது இன்றைய வீரகேசரி பத்திரிகையுடைய செய்தியாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். எனவே ராஜ்ய வெசாக் உலலே மெய் திசகவின் இரிதா ராஜ்ய நிவாடு தெவன்தா நிவாடு அகோசி என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகின்றது. எதிர்வரும் மே மாதம் வழங்கப்பட்டிருந்த பொது விடுமுறை தினத்தில் மாற்றம் செய்து அரசாங்கம் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது. 1971 ஆண்டின் 29ஆம் இலக்க விடுமுறை திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின்படி பொது நிர்வாக மாகாண உள்ளாட்சி அமைச்சர் பேராசிரியர் தலைமையிலான அவருடைய முடிவுக்கு அமைய இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது என்பதும் இங்கே முக்கியமாக நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும். அந்த வகையில் தான் இப்போது வெசாக் பௌர்ணமி தினம் மாற்றப்பட்டிருக்கிறது. பேராசிரியர் AHMH அபயரத்னவினால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கமைய முன்னதாக மே மாதம் 2ஆம் தேதி வழங்கப்பட்டிருந்த அரசாங்க விடுமுறையானது ரத்து செய்யப்பட்டுள்ளது. அதற்கு பதிலாக மே மாதம் 31ஆம் தேதி புதிய விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. மே மாதம் 27ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரை வெசாக் வாரம் என பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே தொடர்பாக 2026 3ஆம் மாதம் 30ஆம் தேதி என்று எடுக்கப்பட்ட அமைச்சரவை தீர்மானத்துக்கு அமைவாகவே இந்த விடுமுறை திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக வர்த்தமானியில் குறிப்பிடப்படுகிறது. இந்த அறிவித்தல் அடங்கிய அதிவிசேட வர்த்தமானி ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி இடப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கிறது. எனவே இந்த மாதம் அடுத்த மாதத்தினுடைய 1ஆம் 2ஆம் தேதி அந்த வாரமானது வெசாக் பௌர்ணமிக்கான விடுமுறை வாரமாக அறிவிக்கப்பட்டது, ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது. ஆனால் இப்போது அந்த வெசாக் வாரம் மாற்றப்பட்டு மே மாதம் 30ஆம் தேதிக்கு அது மாற்றப்பட்டிருக்கிறது. ஜூன் மாதம் வரை அந்த விடுமுறை வழங்கப்படுகிறது, வெசாக் வார விடுமுறை. எனவே இந்த மே மாதம் 2ஆம் தேதி அரச விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்டது வெசாக் காரணமாக. எனவே வெசாக் தின பண்டிகை இப்போது மாற்றப்பட்ட காரணத்தினால் அந்த 2ஆம் தேதி அரச விடுமுறை ரத்து செய்யப்பட்டு விசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டிருக்கிறது முக்கியமான செய்தி. எனவே 2ஆம் தேதி அரச பொது விடுமுறை அல்ல என்பதுதான் இங்கே முக்கியமான தகவலாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.